தியத்தலாவில் பேருந்தொன்று பள்ளத்தில் கவிழ்ந்து கோர விபத்து. அரசு ஊழியர்களுக்கு தவணை முறையில் 20 கிலோ அரிசி வழங்க திட்டம். சுரேசாலை விசாரணையில் உதய கம்மன் பிளவின் செயற்பாடுகள் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன. செல்வம் அடைக்கலநாதன் குற்றச்சாட்டு. தாஜுடின் கொலை வழக்கில் சாட்சிகளை மறைத்தவர்கள் அரசியல் உள்ளனர். முஜிபுர் ரஹ்மான் குற்றச்சாட்டு. டெங்கு காய்ச்சலால் மட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் குழந்தை பிரசவித்த சில நாட்களில் உயிரிழப்பு. பணிப்பாளர் தகவல். பேட்பரி குறித்து பரப்பப்படும் வதந்திகள் முற்றிலும் தவறானவை. சிறிய வர்த்தகர்களுக்கு புதிய வரிகள் விதிக்கப்படவில்லை. அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவிப்பு. சுரேசாலுவுக்காக குரல் கொடுக்கும் தரப்பினரது செயற்பாடுகள் சாலை மீதான குற்றச்சாட்டுகளை மேலும் வலுப்படுத்துகிறது. சுனில் வட்டகல தெரிவிப்பு. ஜனாதிபதி செயலகத்தின் சிரேஷ்ட உதவி செயலாளர் ஒருவர் கைது. பிரபல இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் காலமானார். பெண் உடலியல் சிகிச்சை நிபுணரின் மரணம் தொடர்பில் மேலும் பல தகவல்கள். பிரதேச செயலாளரின் அடாவடித்தனம். சினிமா பாணியில் அதிரடி காட்டிய அதிகாரிகள். கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று சுமார் 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 42 பேர் காயமடைந்துள்ளனர். தியத்தலாவு ரயில் நிலையத்திற்கு அருகில் பேருந்தொன்று இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் காயமடைந்தவர்கள் தியத்தலாவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அவர்களில் 2 கவலைக்கிடமான நிலையில் ஒருவர் பதுளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தியத்தலாவு வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் டெங்கு காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்ட 26 வயதுடைய கர்ப்பிணி பெண் ஒருவர் அண்மையில் பெண் குழந்தையை பெற்றெடுத்த நிலையில் நோய் நிலை ஏற்பட்டு நேற்றிரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த ஆண்டில் பதிவான முதலாவது டெங்கு மரணம் இதுவாகும் என போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் கணேசலிங்கம் கலாரஞ்சனி தெரிவித்தார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த விவரங்களை வெளியிட்டார். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் மகப்பேறு விசேட வைத்திய நிபுணர் சரவணன் உள்ளிட்ட விசேட வைத்திய நிபுணர்கள் மற்றும் மயக்கமருந்து விசேட வைத்திய நிபுணர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இச்சம்பவம் குறித்து வைத்தியசாலை பணிப்பாளர் மேலும் தெரிவிக்கையில், வாழைச்சேனை பேத்தாளை பிரதேசத்தைச் சேர்ந்த 26 வயதுடைய நிறைமாத கர்ப்பிணி பெண் ஒருவர் கடந்த 17ஆம் தேதி காய்ச்சல் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பரிசோதனைகளின் போது அவருக்கு டெங்கு நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து கடந்த 18ஆம் தேதி அவர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு அங்கு அவருக்கு விசேட வைத்திய நிபுணர்களின் கண்காணிப்பில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த 21ஆம் தேதி அவர் சுகப்பிரசவம் மூலம் ஆரோக்கியமான பெண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தார். எனினும் பிரசவத்தின் பின்னர் அவருக்கு தொடர்ந்து இரத்தப்போக்கு ஏற்பட்டது. சுமார் 12 அலகுகள் ரத்தம் ஏற்றப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் டெங்கு நோய் தீவிரமடைந்ததால் அவரது இதயம், மூளை மற்றும் சிறுநீரகம் உள்ளிட்ட முக்கிய உறுப்புகள் செயலிழந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு 10 மணியளவில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் வாழைச்சேனை பேத்தாளை பகுதியைச் சேர்ந்த ஒரு குழந்தையின் தாயாரும் பட்டதாரியுமான 26 வயதுடையவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் என்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சுரேசாலை தொடர்பில் நடத்தப்படும் விசாரணைகளின் போது உதய கம்மன் பிளவின் செயற்பாடுகள் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவருக்கும் இந்த தாக்குதலுக்கும் இடையில் தொடர்பு உள்ளதா என்ற சந்தேகங்கள் எழுகின்றன. உதய கம்மன் பிளவை கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தினார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற போதைப் பொருள் அச்சுறுத்தலினை எதிர்த்து போராடுதல் தொடர்பிலான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் உரையாற்றியதாவது, குறிப்பாக வடக்கு கிழக்கிலே தான் இளைஞர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். அங்கேதான் கூடுதலான இளைஞர் யுவதிகளை குறிபார்த்து அவர்களை இந்த போதைக்குள் உள்ளடக்குகின்ற ஒரு செயல்பாட்டை செய்கின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகிறது. ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நிச்சயமாக பல வழிகளிலே எங்களுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்காக உழைக்கின்ற அத்தனை பேருக்கும் எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய பிரதி அமைச்சர் இங்கே இருக்கிறார். உண்மையிலே இந்த போதை ஒழிப்பு சம்பந்தமான விடயங்களிலே அரசாங்கம் எடுக்கின்ற முயற்சிகள் பாராட்டத்தக்கது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். குறிப்பாக வடக்கு கிழக்கு இளைஞர்களை இதிலே ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த ஊழல் என்பது அல்லது இந்த போதை வஸ்து ஒழிப்பு என்பது எல்லா துறைகளிலும் இருக்க வேண்டும். குறிப்பாக கடற்படையாக இருக்கலாம்
அல்லது வேறு வேறு துறைகளில் இருக்கிறவர்களாக இருக்கலாம். அந்த எங்களுடைய பிரதேசங்களில் வடக்கிலே பார்த்தீர்கள் என்றால் இந்தியாவில் இருந்து வருகின்ற அல்லது வேறு இடங்களிலிருந்து வருகின்ற போது இந்த தேசிய கடலை தாண்டித்தான் வருகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அவை உங்களுடைய கடமைகள் நேற்றைய தினம் ஜனாதிபதி பேசியது போல யாரையும் பாகுபாடு பார்க்காத ஒரு சூழலை உருவாக்குவது என்பது நல்லொரு விடயமாக நான் பார்க்கின்றேன். ஆகவே இந்த போதைப்பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக எங்களுடைய இளைஞர் யுவதிகளின் எதிர்காலத்தை பேணுகின்ற வகையிலே நாங்கள் அந்த ஆதரவை நாங்கள் இந்த விடயத்திலே செய்ய தயாராக இருக்கிறோம். அடுத்த விடயம் என்னவென்று சொல்லி பார்க்கின்ற போது எங்களுடைய ஆயர் மேதகு ராஜபயோசப் அவர்கள் மிக தன்னுடைய தத்துவமான காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கையாக 1,46,644 பேர் காணாமல் போனதாக அவருடைய தரவு தான் இன்றைக்கு ஐநா வரைக்கும் சென்றிருக்கிறது. ஆனால் இந்த செம்மணி புதைகுழி பார்க்கின்ற போது 409 எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது எங்களுடைய ஆயரவர்கள் சொன்ன எண்ணிக்கையை தாண்ட போவதா அல்லது அதற்குள் வரப்போகிறாத என்ற ஒரு நிலை எங்களை பொறுத்த மட்டிலே தோன்ற நினைக்கின்றது. என்றால் இந்த கூடுதலான இந்த எச்சங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்ற போது பரவலாக தமிழ் மக்கள் பல இடங்களிலிருந்து அங்கு கொண்டு சென்று படுகொலை செய்யப்பட்டார்களா என்ற சந்தேகம் எழுகிறது. நான் நினைக்கிறேன் உலகத்திலே இந்த மனித எச்சங்கள் கூடுதலாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் செம்மணி புதைகுழி என்பதைத்தான் நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த 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 அவலத்தை பார்க்கின்ற போது குழந்தைகள் உட்பட பல எச்சங்களை கண்டுபிடிக்கின்ற போது எந்த அளவிற்கு சித்திரவதைகள் செய்து அவர்களை கொண்டிருப்பார்கள் என்பதை எண்ணுகின்ற போது உண்மையிலே எங்களுடைய இரத்தங்கள் உறைகின்ற வகையிலே இந்த செயல்பாடுகளை பார்க்கின்ற போது மிக வேதனையாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய நேற்றைய தினம் சாணக்கியன் அவர்கள் எழுப்பிய கேள்வி, எங்களுடைய கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் எழுப்பிய கேள்விகள் நிதியமைச்சர் அவர்கள் பதில் சொல்லி இருந்தார்கள். இந்த எச்சங்களை கண்டறிவதற்கான பகுப்பாய்வு செய்வதற்கான வெளிநாட்டு உதவிகளை நாடப்போவதாக சொல்லியிருந்தார்கள். அது சொல்வடிவிலே இல்லாமல் துரித கதியிலே, ஏனென்றால் இந்த விடயங்கள் காலம் கடந்து போகின்ற ஒரு சூழலைத்தான் எங்களுடைய மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே துரித கதியிலே இந்த அரசாங்கம் அந்த எச்சங்களை பகுப்பாய்வு செய்து உடனடியான நடவடிக்கைகளை மேற்கொள்வது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். என்னை பொறுத்தமட்டிலே இந்த உயிர் ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக அரசாங்கம் உண்மையிலே இன்னும் துரித கதியிலே இந்த கைதுகள் நடைபெற்று விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. சுரேஷ் சாலை என்பவர் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்கிறார்கள், உண்ணாவிரதம் இருக்கிறார், சாப்பாடு இல்லாமல் இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகின்ற போது உதய கம்பம்பிள்ளை அவர்கள் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறார். அவரை காப்பாற்றுவதற்கான எதிர்க்கட்சியிலே கொஞ்சம் பேர் அவரை காப்பாற்றுவதற்காக துள்ளி கொதித்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தமட்டிலே கம்பாம்பிள்ளை உதய கம்பாம்பிள்ளை அவர்களும் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று நான் இச்சபையிலே கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அவர் துள்ளுவதை பார்த்தால் அவருக்கும் சம்பந்தம் இருக்கிறதா இந்த உயிர்நாறு தாக்குதலிலே. ஆகவே அவரிடமும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் பிழையை மறைப்பதற்காக துள்ளுகின்ற ஒரு செயல்பாட்டை அவரிடம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவரையும் இதில் விசாரிப்பதற்கான அவருடன் தொடர்பு இருக்கிறதா என்று பார்த்து விசாரணை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன். இந்த அரசாங்கம் தொடர்ந்து இந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கின்ற போதிலும் சில குறைபாடுகளை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். எங்களுடைய விவசாயிகள் இந்த நெல்லை உற்பத்தி செய்து சரியான விலைக்கு கொடுக்க முடியாமல் மிகவும் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த விலைக்கான போராட்டங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. மல்லாவியில் இருந்து தொடர்ந்து கிளிநொச்சி, மன்னார், இங்காலே வடக்கு கிழக்கிலே அம்பாறை போன்ற இடங்களிலே விவசாயிகள் தங்களுடைய அந்த
அறுவடை செய்த நெல்லை நல்ல விலைக்கு கொடுக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்ற சூழலிலே அரசாங்கம் இறக்குமதி செய்கின்ற அரிசிகளை இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது ஏன் என்று நான் இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த ஒரு விடயத்தை கவனத்தில் எடுக்க வேண்டும். எங்களுடைய விவசாயிகளை தூக்கி விடுவதனூடாகத்தான் இந்த எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற அந்த நெல் உற்பத்தி என்பது தன்னிறைவு அடைவதற்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணுகின்ற போதுதான் அந்த விவசாயிகளும் ஒரு எங்களுடைய மக்களுடைய விவசாயிகளுடைய மனமும் நிறைவு கூறும் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அடுத்தபடியாக எங்களுடைய மாநகர சபை வவுனியா தவிசாளர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். எங்களுடைய ஆளுநர் அவர்கள் அதை செய்திருக்கிறார். இதிலே என்னை பொறுத்த மட்டிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்ந்தவர்கள்தான் இந்த இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலே உதவி தவிசாளரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்தவர். இங்கே வவுனியா மாநகர சபையினுடைய மேயரும் ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் அங்கத்தவர் என்ற ரீதியிலே சந்தேகம் எழுகிறது. ஜனநாயக தேசிய கூட்டமைப்பை பலையினப்படுத்துவதற்கான அல்லது அதை நான் சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஆனால் ஒரு விடயத்தை நான் ஆளுநரிடம் கேட்க விரும்புகின்றேன். இந்த ஊழல் சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற போது மன்னார் நகர சபையினுடைய பல ஊழல்கள் நடந்து நிரூபிக்கப்பட்ட பின்பு கூட அதற்கான அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு இந்த எங்களுடைய அரசாங்கமும் எங்களுடைய ஆளுநரும் முயற்சிக்கிறாரா என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. அதற்கும் நடவடிக்கைகளை உடனே அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேசாலே சட்டத்தின் பிரகாரமே கைது செய்யப்பட்டு சட்டத்துக்கு அமைவாகவே தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இதில் எவ்வித அரசியல் பழிவாங்கலும் கிடையாது. சுரேசாலவுக்காக குரல் கொடுக்கும் ஒரு சில தரப்பினரது செயற்பாடுகள் மீதான குற்றச்சாட்டுகளை மேலும் வலுப்படுத்துகிறது என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் பிரதியமைச்சர் சுனில் வட்டுகளை தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற போதைப்பொருள் அச்சுறுத்தலினை எதிர்த்து போராடுதல் தொடர்பிலான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் உரையாற்றியதாவது, போதைப் பொருளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். முன்னாள் அமைச்சர் சரத் பொன்சேகா வகித்த உத்தியபூர்வ இல்லம் போதைப் பொருள் பாவனைக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் விசேட மையமாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் சகான் சேமசிங்க வகித்த உத்தியபூர்வ இல்லம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் செயற்பாடுகளுக்காக பொறுப்பாக்கப்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்துவதற்காக விசேட நீதிமன்றங்கள் அரசு உத்தியபூர்வ இல்லங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. சட்டத்தின் பிரகாரம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது அதனை அரசியல் பழிவாங்க முன்னெடுக்கவில்லை. 2010 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து வேட்பாளராக போட்டியிட்ட சரத் பொன்சேகாவை மஹிந்த ராஜபக்ச சிறையில் அடைத்து பழி வாங்கினார். தனது குடும்பத்திற்கு ஏற்றால் போல் தீர்ப்பளிக்காத காரணத்தால் ராஜபக்சர்கள் முன்னாள் பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்கவை பதவி நீக்கினார்கள். இதுதான் அரசியல் பழிவாங்கல். அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேசாலே சட்டத்தின் பிரகாரமே கைது செய்யப்பட்டு சட்டத்தின் பிரகாரமே தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அரசியல் அனாதையாக்கப்பட்டுள்ள ஒரு தரப்பினர் என்று சுரேசாலவின் விடயத்தை அரசியல் ஆயுதமாக கையில் எடுத்துள்ளார்கள். சுரேசால்வுக்காக குரல் கொடுக்கும் ஒரு சில தரப்பினரது செயற்பாடுகள் சாலை மீதான குற்றச்சாட்டுகளை மேலும் வலுப்படுத்துகிறது என்றார். ரக்பி வீரர் வசிம் தாஜுடீனின் கொலையுடன் தொடர்புடைய சாட்சியங்களையும் தகவல்களையும் மூடி மறைத்தவர்கள் தற்போதைய அரசாங்கத்தில் ஆலோசகர்களாக இருக்கின்றனர். அதனால் இவர்களை வைத்துக் கொண்டு கொலையாளிகளை கண்டுபிடிக்க முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற நச்சு போதைப் பொருட்களை ஒழித்தல் மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்களை தடுத்தல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான 2ஆம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் தொடர்ந்தும் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது லசந்த தாஜுடீன், பிரகித் எக்னோலிகோட உள்ளிட்டோரின் கொலைகள் மற்றும் கடத்தல்கள் தொடர்பில் கூறியிருந்தார். இதனுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கும் நாங்கள் எதிர்ப்பில்லை. நல்லாட்சி அரசாங்க காலத்தில் தொடரப்பட்ட வழக்குகளை இப்போது தொடர்கின்றன. இதற்கு எதிர்க்கட்சியில் எதிர்ப்பு தெரிவிப்பதாக ஜனாதிபதி கூறுகின்றார். ஆனால் அவ்வாறு எதிர்ப்பவர்கள் யார் என்பதனை ஜனாதிபதி கூற வேண்டும். அதேபோன்று ஷானி மற்றும் ரவிக்கும் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இங்கு அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள்
அவர்கள் யார் என்பதனை ஜனாதிபதியே கூற வேண்டும். ஏன் அதனை கூறாமல் இருக்கின்றீர்கள்? உங்கள் பழைய நண்பர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். அதனால் நீங்கள் அவர்கள் யார் என்று கூறாமல் இருக்கின்றீர்கள். தாஜுடீனின் கொலையில் சாட்சிகளை மூடி மறைத்தவர்கள், தகவல்களை மூடி மறைத்தவர்கள், அன்று ராஜபக்ச ஆட்சியுடன் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொண்டவர்கள் உங்களுடைய அரசாங்கத்தில் ஆலோசகர்களாக இருக்கின்றனர். அவர்களிடமே ஜனாதிபதி இதனை கேட்க வேண்டும். அவர்கள் அன்று ராஜபக்சவினருடன் இருந்தனர். ஜனாதிபதிக்கும் இவ்விடயத்தில் எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் உங்களின் அரசாங்கத்தில் ஒவ்வொரு இடங்களிலும் ஆலோசகர்களாக இருக்கின்றனர். இந்த கொலைகள் மூடி மறைக்கப்பட்டுவிடக் கூடாது. நீதிமன்றங்கள் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புமாறு நாங்கள் எதிர்க்கட்சியாக தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகின்றோம். கூடிய விரைவில் இதற்கான நியமனங்களை மேற்கொள்ளுங்கள். இல்லையென்றால் அது தொடர்பில் பிரச்சனை ஏற்படலாம் என்பதுடன் நீதித்துறை சுயாதீனம் தொடர்பிலும் பிரச்சனை ஏற்படலாம். இதனாலேயே அதற்கான நியமனங்களை மேற்கொள்ளுமாறு நாங்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுக்கின்றோம். இதேவேளை போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையுடனும் புனர்வாழ்வு அளிப்பது முக்கியமாகும். தலங்கமவிலிருந்து ஆண்களுக்கான புனர்வாழ்வு நிலையம் இப்போது இல்லை. 35 வயதிற்கு குறைவானவர்களுக்கு இங்கே புனர்வாழ்வு நிலையம் இருந்தது. ஆனால் இப்போது அவர்கள் கண்டி போன்ற தூர இடங்களுக்கு செல்ல நேரிடுகின்றது. இதனால் தலங்கமவில் அந்த பிரிவை மீள திறக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றோம். கொழும்பு மாவட்டத்தில் இது முக்கியமானது என்றார். அரசு ஊழியர்களுக்கு தவணை முறையில் பணம் செலுத்தும் அடிப்படையில் 20 கிலோ அரிசியை வழங்குவதற்கான வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இதோ நாம் அரசு ஊழியர்களுக்கு சலுகை விலையில் 20 கிலோ அரிசி வழங்கப்படும். 10 கிலோ வீதம் 2 பொதிகள் சிவப்பு அரிசி மற்றும் நாட்டு அரிசி தவணை முறையில் பணம் செலுத்தும் அடிப்படையில் வழங்கப்படும். இதற்காக வவுச்சர் ஒன்று வழங்கப்படும். இதனை சதோஸ் அல்லது கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். அனைவரும் விவசாயிகளின் அரிசியை உண்ண வேண்டும் அல்லவா? அரசாங்கம் கொள்வனவு செய்யும் நெல்லை அரிசியாக்கி விநியோகிப்பதற்கான திட்டமே இவ்வாறு வகுக்கப்பட்டுள்ளது என்றார். பாராளுமன்றத்தில் அண்மையில் முன்வைக்கப்பட்ட உள்நாட்டு இறைவரி மற்றும் வெட்வரி சீர்திருத்தங்கள் தொடர்பாக சமூகத்தில் பரப்பப்படும் வதந்திகள் முற்றிலும் தவறானவை என நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்தவர் மேலும் குறிப்பிடுகையில் 2024 ஆண்டின் 44 இலக்க அரசாங்க நிதி முகாமைத்துவ சட்டத்தின் கீழ் 2027 ஆண்டுக்கான நிதி மூலோபாய அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் அத்தியாவசிய செலவுகளை திட்டமிட்டு வீண்வரையங்களை தவிர்ப்பதன் மூலமே நாட்டின் நிதி ஒழுக்கத்தை பேண முடியும். கடந்த 2025 ஆண்டில் நாட்டின் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.3% குறைக்க முடிந்தது. இது 1957 ஆண்டுக்கு பின்னர் பதிவான மிக குறைந்த பற்றாக்குறை நிலைமை என்பதால் நாட்டின் கடன் சுமையை கட்டுப்படுத்த இது பெரிதும் உதவியுள்ளது. அண்மையில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்கள் மற்றும் உலகளாவிய யுத்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் முறையான நிதி நிர்வாகம் காரணமாக மேலதிக கடன்களின்றி உள்நாட்டு பொருளாதாரத்தை ஸ்திரமாக பேண முடிந்துள்ளது. சிறிய அளவிலான வர்த்தகர்கள் அல்லது சில்லறை வியாபாரிகளுக்கு புதிய வரிகள் எதுவும் விதிக்கப்படவில்லை. வெட் வரி என்பது நுகர்வு மீதான வரியே தவிர வர்த்தகர்களின் வருமான வரி அல்ல. நாட்டில் நிலவிய பொருளாதார நெருக்கடிகளை கருத்தில் கொண்டே வெட் வரி பதிவுக்கான வருமான எல்லை 60 மில்லியனாக தொடர்ந்து பேணப்பட்டுள்ளது. மேலும் மென்பொருட்களுக்கு புதிதாக வரி விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் கருத்துக்களும் நிராகரிக்கத்தக்கவை. உள்நாட்டு டிஜிட்டல் சேவை வழங்குநர்கள் ஏற்கனவே வரி செலுத்தி வரும் நிலையில் இதுவரை வெட் வரிக்குட்படாதிருந்த வெளிநாட்டு டிஜிட்டல் தளங்கள் மற்றும் மின்னணு சேவைகளை வெட் வரி வலையமைப்பிற்குள் கொண்டு வந்து உள்நாட்டு வர்த்தகர்களுக்கு சமமான மற்றும் நியாயமானதொரு சூழலை உருவாக்குவதே இந்த புதிய திருத்தத்தின் நோக்கமாகும் என்றார். வரலாற்று சிறப்புமிக்க அனுராதபுரம் ருவன்வெளிசாய மகாசாய விகாரையின் கோபுர உச்சியில் அமைந்துள்ள சூடா மாணிக்கக்கல்லில் பதிக்கப்பட்டிருந்த சுமார் 1500 கோடி ரூபாய் அதிகூடிய சந்தை மதிப்புடைய அரிய ரத்தின கற்கள் திட்டமிட்டு கொள்ளையடிக்கப்பட்டமை குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் புதிய முறைப்பாடு ஒன்று நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிவஹவ் பொதுப்பௌர அமைப்பின் மலியத்தேவ தேரர், இசுருமினியே சித்தார்த்த தேரர் மற்றும் முக்கிய சிவில் சமூக ஆர்வலரான துலான சேனதீர் ஆகியோரால் இந்த புதிய முறைப்பாட்டு பத்திரம் சிஐடி தலைமையில் நேரில் கையளிக்கப்பட்டது. இந்த விடயம் குறித்து முறைப்பாட்டாளர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். கடந்த 2020 ஆண்டு காலப்பகுதியில் ருவன்வெளிசைய மகா விகாரையின் பல தசாப்த கால பழமை வாய்ந்த அசல் சூடா மாணிக்கக்கல் ரகசியமாக கலற்றப்பட்டு அதற்கு பதிலாக போலியான வேறொரு சூடா மாணிக்கக்கல் கோபுர உச்சியில் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த சட்டவிரோத மாற்றத்தின் போது அசல் சூடா மாணிக்கக்கல்லில் பதிக்கப்பட்டிருந்த சுமார் 1500 கோடி ரூபாய் பெறுமதியான விலை மதிப்பெற்ற அரிய ரத்தின கற்கள் அனைத்தும் முற்றாக திருடப்பட்டுள்ளன.
அன்றைய காலகட்டத்தில் ருவன்வலிசைய விகாரியின் பொறுப்பதிகாரியாக பணியாற்றிய பல்லேகம கேமரத்ன தேரர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் தற்சமயம் பல்வேறு நிதி மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி விளங்கும் பிரபல தொழிலதிபர் பிரஞ்சித் தாம்புகள் ஆகியோர் இணைந்து தங்களுக்குள் இருந்த நெருங்கிய அரசியல் மற்றும் ராஜதந்திர தொடர்புகளை பயன்படுத்தியே இந்த மகா கொள்ளை அரங்கேற்றியுள்ளனர் என முறைப்பாட்டில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கடந்த நல்லாட்சி மற்றும் பொதுஜன பெருமன ஆட்சி காலங்களில் இந்த விவகாரம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட போதிலும் அப்போதைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி திருடனின் தாயிடம் மை போட்டு பார்ப்பது போல சிஐடியின் அன்றைய பணிப்பாளர் முறைப்பாடு செய்த சிவில் சமூக பிரதிநிதிகளையே பழிவாங்கலாக கைது செய்து சிறையில் அடைத்திருந்ததாக சிவில் சமூக ஆர்வலர்கள் இங்கு சுட்டிக்காட்டினர். மேலும் மகா சாஹிபின் அசல் சூடா மாணிக்கங்கள் அகற்றப்பட்ட ஒரு துரதிருஷ்டவசமான தருணத்திலேயே கோட்டாபய ராஜபக்ச ருவன்வலிசவுக்கு முன்னால் இந்நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்றிருந்தார் என்றும் புனித இடத்திற்கு இழைத்த இந்த துரோகத்தின் காரணமாகவே இன்று அவர்களுக்குரிய கர்மவினை மிகச்சரியாக பழித்துள்ளது என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். தற்போது நாட்டில் சட்டமும் ஒழுங்கும் முறையாக நிலைநாட்டப்படும் புதிய அரசு பதவியில் இருப்பதால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தற்போதைய பணிப்பாளர் ஷானி அபீசகரவிடம் இந்த விவகாரம் குறித்து முழுமையான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணைகளை உடனடியாக ஆரம்பிக்குமாறு முறைப்பாட்டாளர்கள் அவசர கோரிக்கை விடுத்துள்ளனர். பௌத்த மக்களின் மிக உயரிய வழிபாட்டு தளத்தில் அரங்கேற்றியுள்ள இந்த விபரீத மோசடி குறித்து விரிவாக ஆராய விசேட உளவுத்துறை அதிகாரிகள் குழு ஒன்றை நியமித்து விசாரணைகளை முடுக்கிவிடுமாறும் இதனுடன் தொடர்புடைய அனைத்து தராதரமிக்க குற்றவாளிகளுக்கும் தகுந்த தண்டனையை பெற்றுக் கொடுக்குமாறும் சிவில் அமைப்புகளும் மகா சங்கத்தினரும் அரசை வலியுறுத்தியுள்ளனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியொருவர் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்காக வேறொருவரின் பெயரில் போலி கடவுச்சீட்டொன்றை தயாரித்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர் ஒருவர் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய குற்றவியல் பணியகத்தின் கொலை மற்றும் திட்டமிட்ட குற்ற விசாரணை பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமையவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் 41 வயதுடைய கண்டி பகுதியைச் சேர்ந்த பாராளுமன்றம் மற்றும் அமைச்சரவை பிரிவின் ஜனாதிபதி செயலகத்தின் சிரேஷ்ட உதவி செயலாளர் ஆவார். சந்தேக நபர் இதற்கு முன்னர் குடியுறவு மற்றும் குடிகழுவு திணைக்களத்தின் வெளிநாட்டு தூதுக்குழு பிரிவின் பிரதி கட்டுப்பாட்டாளராக பணியாற்றிய காலத்திலேயே இந்த குற்றத்தை செய்துள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குற்றத்தடுப்பு போக்குவரத்து சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் ரன்மால் கொடித்துவக்கு, மத்திய குற்றவியல் பணியகத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் சந்தன கொடித்துவக்கு மற்றும் மத்திய குற்றவியல் பணியகத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் அத்தியட்சகர் கமல் ஆரியவன்ஸ் ஆகியோரின் மேற்பார்வையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து மத்திய குற்றவியல் பணியகம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. வவுனியாவில் சுகாதார பரிசோதகர்கள் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது வீடு ஒன்றிலிருந்து விற்பனை செய்வதற்காக தயார்படுத்தப்பட்ட 580 லிட்டர் சீனிப்பானி கைப்பற்றப்பட்டதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார பரிசோதகர் தெரிவித்தனர். வவுனியா வேப்பங்குளம் 8ஆம் ஒழுங்கை ஊர்மிலா தோட்டம் பகுதியிலுள்ள வீடொன்றினை வவுனியா பிராந்திய சுகாதார வைத்திய பொறுப்பதிகாரி வைத்தியர் சுரேந்திரன் அவர்களின் ஆலோசனையின் கீழ் சிரேஷ்ட பொது சுகாதார பரிசோதகர் மேஜி அவர்களின் வழிப்படுத்தலில் நெழுக்குளம் பொது சுகாதார பரிசோதகர் அண்டன் தலைமையில் பூவரசங்குளம் பொது சுகாதார பரிசோதகர் டிலுக்சன், கூமாங்குளம் பொது சுகாதார பரிசோதகர் பவிந்திரன், சாத்திரை கூழாங்குளம் பொது சுகாதார பரிசோதகர் துவாரகன் ஆகியோர் இணைந்து போலீசாரின் உதவியுடன் வெள்ளிக்கிழமை சுற்றி வளைத்து சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது குறித்த வீட்டில் 40 லிட்டர் கொண்டு 7 கலன்களில் நிரப்பப்பட்டிருந்த சீனிப்பானி மற்றும் பெரல்களில் காய்ச்சப்பட்டிருந்த சீனிப்பானி என 580 லிட்டர் சீனிப்பானி கண்டுபிடிக்கப்பட்டது. அத்துடன் அவற்றை அடைப்பதற்கான வெற்று போத்தல்கள், தேன்வதைகள் என்பனவும் கண்டுபிடிக்கப்பட்ட அவை பொது சுகாதார பரிசோதகர்களால் மீட்கப்பட்டது. இதன்போது குறித்த வீட்டில் சீனிப்பானியினை காய்ச்சி விற்பனை செய்த நபர்கள் அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் வீட்டின் உரிமையாளரான பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளின் பின் குறித்த பொருட்களை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க உள்ளதாகவும் கைது செய்யப்பட்ட நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்த உள்ளதாகவும் சுகாதார பரிசோதகர்கள் மேலும் தெரிவித்தனர். இதேவேளை வவுனியாவில் இவ்வாறு அதிகளவான சீனிப்பானி கைப்பற்றப்படுவது இதுவே முதல் தடவையாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பெண் உடலியல் சிகிச்சை நிபுணரின் கொலை சம்பவம் தொடர்பில் மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபருக்கு மறைந்திருக்க உதவிய குற்றச்சாட்டின் கீழ் குண்டசாலை போலீஸ் பயிற்சி கல்லூரியின் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் நேற்று நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 17ஆம் தேதி அவரது மனைவி மற்றும் பிள்ளை ஆகியோர் கடந்த 17ஆம் தேதி தெல்தனிய பகுதியில் கைவிடப்பட்டிருந்த கார் ஒன்றிலிருந்து பெண் ஒருவரின் சடலத்தை தெல்தனிய போலீசார்
போலீசார் மீட்டிருந்தனர். உயிரிழந்தவர் அம்பாறை வைத்தியசாலையின் பெண் உடலியல் சிகிச்சை நிபுணராக பணிபுரிந்த சிமையா தர்ஷினி என்ற 34 வயதுடைய பெண் என்பது பின்னர் கண்டறியப்பட்டது. அவரது காதலன் என கூறப்படும் நபர் குறித்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது பிரதான சந்தேக நபர் அவரது மனைவி மற்றும் பிள்ளையுடன் யாழ்ப்பாணத்தில் வைத்து வலான மத்திய ஊழல் ஒழிப்பு படையினரால் கைது செய்யப்பட்டார். அவர்களுக்கு உதவிய குற்றச்சாட்டில் குண்டசாலை பிரதேச ஊழியர் ஒருவரும் கைது செய்யப்பட்டார். பின்னர் இவர்களிடம் 48 மணித்தியாலங்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. இதன்போதே பிரதான சந்தேக நபர் மறைந்திருப்பதற்கு குண்டசாலை போலீஸ் பயிற்சி கல்லூரியின் பொறுப்பதிகாரி உதவியுள்ளமை தெரியவந்தது. பிரதான சபை ஊழியர் மூலமாகவே பிரதான சந்தேக நபருக்கு இந்த போலீஸ் அதிகாரி அறிமுகமாகியுள்ளார். கொலை நடந்த மறுநாள் காலை பிரதான சந்தேக நபரும் பிரதேச சபை ஊழியரும் குண்டசாலை போலீஸ் பயிற்சி கல்லூரிக்கு முன்னால் இந்த அதிகாரியை சந்தித்துள்ளனர். அப்போது பிரதேச சபை ஊழியர், சார், இவர் என் நண்பர், இவரிடம் ஒரு சடலம் இருக்கிறது, அது இவர் பழகிய பெண்ணின் சடலம், இதற்கு என்ன செய்வது என்று கேட்கிறார் என கூறியுள்ளார். அதற்கு பதிலளித்த போலீஸ் அதிகாரி ஏதாவது ஒரு வைத்தியசாலைக்கு அருகில் கொண்டு போய் போட்டுவிடுங்கள் என்று கூறியுள்ளார். அதன்படி அவர்கள் சடலத்தை தெல்தனிய வைத்தியசாலைக்கு அருகில் போட்டுவிட்டு தப்பியோடியுள்ளனர். பின்னர் அவர்கள் திகன பகுதிக்கு சென்றுள்ள நிலையில் அங்கு போலீஸ் ஜீப் வண்டியில் வந்த குறித்த அதிகாரி, நான் சட்டத்திரணி ஒருவரை பார்த்து தருகிறேன், பயப்படாமல் மறைந்திருங்கள் என கூறியுள்ளார். கடந்த 18ஆம் தேதி காலை மீண்டும் அந்த அதிகாரியை சந்தித்த போது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தற்கொலை என்று வரும் வரை மறைந்திருங்கள் என்று கூறியுள்ளார். அத்துடன் நுவரெலியா போலீஸ் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவின் அதிகாரி ஒருவரை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டுள்ளார். அதற்கு அந்த அதிகாரி மரணம் குறித்து திறந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பின்னர் அந்த போலீஸ் அதிகாரி பிரதான சந்தேக நபரிடம் 10,000 ரூபாவை பெற்றுக்கொண்டு பிரதேச சபை ஊழியருடன் சென்று மதுபானம் வாங்கியுள்ளார். மது அருந்திய பின்னர் எஞ்சிய பணத்தில் தனது தேவைக்காக பல்பொருள் அங்காடியொன்றிலிருந்து தயிர் மற்றும் தேன் பொட்டில் ஒன்றையும் வாங்கியுள்ளார். அத்துடன் உனக்காக முன்னிலையாகவிருந்த சட்டத்தரணி தான் பிரேத பரிசோதனையின் போது தற்காலிக நீதவானாக இருந்தார், பயப்பட வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன், என் மனைவிக்கு நரம்பு நோய் உள்ளது, அதற்கும் உதவுங்கள் என்றும் கூறியுள்ளார். இதன் பின்னர் அங்கிருந்து புறப்பட்ட பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்படுவதற்கு 7 நாட்களுக்குள் 3 முறை யாழ்ப்பாணம் சென்று வந்துள்ளார். 3வது முறையின் போதே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணையின் போது பிரதான சந்தேக நபர் தான் அறைக்கு சென்ற போது அந்த பெண் ஜன்னல் திரைச்சீலை தொங்குவிடும் கம்பியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறியுள்ளார். எனினும் பிரேத பரிசோதனையில் அவர் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜன்னல் திரைச்சீலை கம்பி மனித உடலின் எடையை தாங்கும் அளவுக்கு வலுவானதல்ல என்பதால் விசாரணை திசை திருப்ப சந்தேக நபர் பொய் கூறுவதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதேவேளை மரணத்தை மறைத்த குற்றச்சாட்டில் பிரதான சந்தேக நபரின் மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரின் பிள்ளையை தாயின் பொறுப்பில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் லலித் பத்திநாயக்கவின் வழிகாட்டலில் நுவரெலியா பிராந்தியத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தீட்சகர் சமரகோன் பண்டாரவின் ஆலோசனையின் கீழ் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. கம்பளையில் வலுக்கட்டாயமாக பூட்டப்பட்டிருந்த 3 களஞ்சி அறைகள் அரசு அதிகாரிகளால் வலுக்கட்டாயமாக உடைக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. உடப்பலாத பிரதேச செயலாளரால் பூட்டி சீல் வைக்கப்பட்டிருந்த 3 களஞ்சி அறைகள் அரசு நிர்வாகம் மற்றும் உள்நாட்டலுவல்கள் அமைச்சின் உள்வாரி கணக்காய்வு அதிகாரிகளால் பரிசோதிக்கப்பட்டுள்ளது. தித்பா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வழங்கப்பட்ட நிவாரணப் பொருட்களை வழங்காமல் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. அதில் பெருமளவு பொருட்கள் சேதமடைந்த நிலையில் பாவிக்க முடியாத நிலையில் உள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த களஞ்சி அறைகளில் ஏதோ ஒரு காரணத்திற்காக பிரதேச செயலாளரால் பூட்டுக்கள் இடப்பட்டு அவை மூடப்பட்டிருந்தன. எனினும் உடப்பலாத பிரதேச செயலகத்திற்கு திடீர் விஜயம் மேற்கொண்ட அரசு அதிகாரி, அரசு நிர்வாகம் மற்றும் உள்நாட்டலுவல்கள் அமைச்சின் உள்வாரி கணக்காய்வு அதிகாரிகள் அந்த அறைகளை பரிசோதனை செய்ய முற்பட்டுள்ளனர். எனினும் உடப்பலாத பிரதேச செயலகத்திற்கு திடீர் விஜயம் மேற்கொண்ட அரசு நிர்வாகம் மற்றும் உள்நாட்டலுவல்கள் அமைச்சின் உள்வாரி கணக்காய்வு அதிகாரிகள் அந்த அறைகளை பரிசோதனை செய்ய முற்பட்டுள்ளனர். இதன்போது பிரதேச செயலாளரின் அனுமதி அல்லது முன்னிலையின்றி பூட்டப்பட்டிருந்த 3 களஞ்சி அறைகளில் பூட்டுக்களும் அதிகாரிகளால் பலவந்தமாக உடைக்கப்பட்டு சோதனையிடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையால் உடப்பலாத பிரதேச செயலாளர் கடும் அதிருப்தியும் ஆத்திரமும் அடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பிரபல போதைப் பொருள் கடத்தல் மன்னனான ஹரக்கட்டா என்பவரிடமிருந்து 1200 லட்சம் ரூபாவை லஞ்சமாக பெற்ற சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் புதிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் சுட்டுக் கொல்லப்பட்ட வெலிகம பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் லசந்த விக்ரமசேகர எனப்படும் மிதிகம லசா இந்த லஞ்ச விவகாரத்தில் இடைத்தரகராக செயற்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் புதல்வரான சட்டத்தரணி ரக்கித ராஜபக்ச, ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரணை தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங் உட்பட மூவர்
ஒருவர் ஹரக்கட்டா தரப்பிலிருந்து இந்த லஞ்ச பணத்தை பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு அக்டோபர் 22ஆம் தேதி வெலிகம பிரதேச சபை வளாகத்தினுள் வைத்து இந்த எதிர்த்தரப்பு பாதாள உலக குழு ஒன்றின் உறுப்பினரால் மிதிகம லசா சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் ஹரக்கட்டாவின் பாதாள உலக குழுவில் மிகவும் செல்வாக்கு மிக்க ஒரு உறுப்பினராக இருந்தவர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ஹரக்கட்டாவின் தரப்பிலிருந்து ரக்கித்த ராஜபக்ச உள்ளிட்ட குழுவினருக்கு 120 மில்லியன் ரூபாய் பணத்தை வழங்குவதற்கான இடைத்தரகராக மிதிகம லசாவே செயற்பட்டுள்ளார். ஹரக்கட்டா படுகொலை செய்யப்படுவதை தடுத்து பூசா அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் இருந்தவரை சாதாரண சிறைச்சாலைக்கு மாற்றுவது மற்றும் அவர் மீதான குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிப்பது போன்ற உதவிகளை பெற்றுத் தருவதாக கூறி ரக்கித்த ராஜபக்ச உள்ளிட்டோர் இந்த பணத்தை பெற்றதாக ஹரக்கட்டாவின் மனைவி என குறிப்பிடும் பெண் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த லஞ்ச விவகாரம் குறித்து கலந்துரையாடுவதற்காக துபாய் நாட்டுக்கு சென்ற குழுவில் மிதிகம லசாவும் இணைந்து பயணித்ததாக தற்போது தகவல்கள் கிடைத்துள்ளன. இந்த கொடுக்கல் வாங்கல்கள் கடந்த 2023ஆம் ஆண்டிலேயே இடம்பெற்றுள்ளது. அந்த காலப்பகுதியில் மிதிகம லசா வெலிகம பிரதேச சபையின் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஹரக்கட்டாவிடம் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் சட்டத்தரணி ரக்கித்த ராஜபக்ச, சரித் அபேசிங்க மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர் அருணசிறி சதுரங்க ஆகியோர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். தமிழ் திரைப்பட உலகின் முன்னணி இயக்குனரும் நடிகர், திரைக்கதை ஆசிரியர் மற்றும் வசனகர்த்தாவாக புகழ்பெற்ற கே. பாக்யராஜ் காலமானார். அவருக்கு வயது 73. சென்னையில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் உடல்நல குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த அவர் திடீர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அவரது மறைவு தமிழ் திரையுலகினரையும் ரசிகர்களையும் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 1953 ஜனவரி 7ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் வெள்ளக்கோவிலில் பிறந்த பாக்யராஜ் இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக தனது திரைப்பயணத்தை தொடங்கினார். பின்னர் சுவர் இல்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா, சின்ன வீடு, டார்லிங் 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 உள்ளிட்ட பல வெற்றி திரைப்படங்களை இயக்கி நடித்தவர் குடும்ப கதைகள், நகைச்சுவை மற்றும் உணர்வுபூர்வமான திரைக்கதைகளால் தமிழ் சினிமாவில் தனக்கொரு முத்திரையை பதித்தார். அவரது மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.